நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இந்த காணொளியில அரசியல் பத்தி பேச போறது இல்ல. மேபி அதுல நுண்ணூட்டமா ஏதாவது அரசியல் இருக்கலாம். உலக செய்தி பேச போறது இல்ல. ஏன்னா இப்ப இதுல முக்கியமா ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபசர்ட்ட பேசிட்டு போன்ல பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப நாளா எனக்கும் ஒரு யோசனை. ஏன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கும்போது அதுல வானியலை பத்தி, சாயலை பத்தி, அதுக்கப்புறம் செடிகள், அதிலேருந்து வரக்கூடிய நமக்கு ஹியூமிடிட்டி, அதுக்கப்புறம் மழை பெய்யறது, நமக்கு இந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் செடின்னா வெறும் செடி மட்டும் இல்ல, செடி கொடிகள் ஆரம்பிச்சு, அதை சாப்பிடுற பூச்சியிலிருந்து, பூச்சியை சாப்பிடுற பூச்சியிலிருந்து, அப்புறம் அந்த புழுவையும், அப்புறம் பூச்சி சாப்பிடுற பூச்சியும் சாப்பிடுற சின்ன பறவையிலேருந்து பெரிய பறவை வரைக்கும், அப்புறம் அந்த பறவையை சாப்பிடுற வேற வல்லூர் மாதிரி பறவையில இருந்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு அந்த செயின் சொல்லுவாங்க இல்லையா, ஃபுட் செயின், அது பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறோம்? நம்ம என்ன என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இந்த மாதிரி ஓசோன்ல ஓட்டை விழுந்துருச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதெல்லாம் தாண்டி நான் சில டேட்டாக்கள் சொல்றேன். இப்போ இதை கேட்கறவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப புதுசா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு டேட்டா நிறைய எடுத்து எடுத்து பார்த்து, சரி இதுல என்ன நடக்குது அப்படின்னு. சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, சென்னையில இருக்கோம். ஓகே. இது வெளியில பார்க்குற, வெளிநாட்டுல பார்க்கக்கூடிய, அல்லது மதுரையில, கோயம்புத்தூர்ல, திருநெல்வேலியில, அப்புறம் விழுப்புரத்துலயோ, அப்புறம் கர்நாடகால, சில நேரங்கள் ஸ்ரீலங்கால, சில நேரங்கள் டெல்லியில, அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம நண்பர்கள் பார்க்குறாங்கல்ல. அதுல நம்ம உதாரணத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு சிட்டி சென்னை. இப்போ சென்னையில எவ்வளவு மக்கள் தொகை இருப்பாங்கன்னு நினைக்கிறோம்? சென்னையில அப்ராக்சிமேட்டா ஒரு 1 கோடி பேர். 1 கோடியில அப்புறம் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அது முன்ன பின்ன. இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. எல்லாம் சேர்த்து ஒரு 1 கோடியில 1,10,00,000 பேர் அப்படின்னு சொல்லி டேட்டாஸ் வருது. இதுல சப்போஸ் இந்த இந்த காணொளி பார்க்கக்கூடிய அபிஷியலா இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, இந்த மக்கள் தொகை எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்த நீங்க பின்னூட்டத்துல குறிப்பிடலாம். சரி, இப்போ அப்ராக்சிமேட் நம்ம புரிதலுக்காக 1 கோடி மக்கள் சென்னையில் இருக்காங்க. சரி, எவ்வளவு ஏரியா, நம்ம சென்னையோட இடம் இருக்குல்ல, எவ்வளவு ஏரியானா 426 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதை நம்ம ஏக்கர் கணக்குல வச்சோம் அப்படின்னா அது 1,06,500 ஏக்கர். அப்ராக்சிமேட்டா 1,10,000 ஏக்கர் இல்ல 1,00,000 ஏக்கர் அப்படி வச்சுக்குவோம். 1,00,000 ஏக்கர் 1 கோடி பேர். ஸோ அப்படி கணக்கு. அப்போ ஒரு ஏக்கருக்கு என்னது 100 பேர் கணக்கு. அது அந்த அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அப்படி கணக்குல வரும். இதுல ரோடு, அப்புறம் மற்ற அம்யூனிட்டிஸ் அது எல்லாம் சேரும். ஸோ வீடுகள்னு எடுத்தாச்சுன்னா ஆவரேஜா 1 கோடி பேருக்கு ஒரு வீட்டில் ஆவரேஜா 4 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கணக்கு வச்சோம்னா 25 லட்சம் ரெசிடென்ட்ஸ் இருக்கு. ஓகே. இது எதுக்கு நம்ம இவ்வளோ தெளிவா சொல்றோம் அப்படின்னா, நமக்கு ஏர் கண்டிஷன் யூஸ் பண்றோம்ல, ஏசி, அது ரொம்ப குறிப்பா பிப்ரவரி பாதிக்கு அப்புறமே ஆரம்பிச்சிடுறோம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 6 மாசமும் நம்ம ஏசி ரொம்ப யூஸ் பண்றோம். அதுலயும் ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது ஏப்ரல், மே, ஜூன், இந்த 3 மாசமும் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஜூன்ல ஒருவேளை நல்லா காத்து அடிச்சிருச்சு, லேசா மழை வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல ஏசி கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணுவோம். ஆனா ஏப்ரல், மே இந்த 2 மாசமும் நம்ம பயன்படுத்துற ஏசியோட அளவு ரொம்ப ஹெவி. 24 மணி நேரத்துல சாதாரணமா 12 மணி நேரத்துல இருந்து 15 மணி நேரம் வரைக்கும் மினிமம் நம்ம ஏசி யூஸ் பண்றோம். இந்த ஏசி தான் இன்னைக்கு நம்மளுடைய பேசுபொருள். ஏசி என்ன பேசுபொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏசி நம்ம யூஸ் பண்றதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது? நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, அந்த சிஎஃப்சி அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ், அதை சொல்லுவோம். நமக்கு அந்த கேஸ் ஏத்துறோம் இல்லையா, அது குளோரோ ஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்லி அந்த இது சொல்லுவோம் இல்லையா, அது நேர வெளியில போய் ஓசோன் படலத்தை ஓட்டை போட்டு, அப்புறம் சூரிய கதிர்ல இருந்து இன்ஃப்ராரெட்டோ இதுவோ நேரடியா நம்மளை தாக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் தாண்டி ரொம்ப டீட்டெயில்டா பார்த்தோம்னா, நமக்கு இங்க ஏசி பயன்படுத்த போறோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு 1,06,000 ஏக்கர் நம்ம இடம் இருக்கு அப்படின்னா, இதுல ஹியூமிடிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா, நமக்கு ஹியூமிடிட்டின்னா தெரியும், நீங்க ஈரப்பதம், காத்து வெறுமனே, இப்ப நீங்க மதுரையிலயோ அல்லது ஈவன் வேலூர் போய்க்குங்க, வேலூர், விருதுநகர், சில நேரம் திருச்சி, இதெல்லாம் போனீங்கன்னா வெயில் அடிக்கும்.
வெயில் அடிச்சா ட்ரையா காத்து வந்து அனல் அடிக்கும் பயங்கரமா. சென்னையில வந்து வெயில் அடிக்கும். ஆனா அனல் வந்து கொஞ்சம் குறையா இருக்கும். அதுக்கு ஒரே காரணம் வந்து கடல் வந்து பக்கத்துல இருக்கு. கடல்ல வந்து அந்த இதே வெயில் கடல்ல இருக்கும்போது, அடிக்கும்போது அதுலேருந்து ஆவியாகி காத்தோட கலந்து வரும். அந்த காத்துல ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கடல்ல. அதாவது கடல் பக்கத்துல இருக்கிறனால நமக்கு. அப்போ கடலோர கிராமங்கள், கடலோர நகரங்கள் எல்லாமே ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த ஈரப்பதம் எதுக்கு முக்கியம்னா, நமக்கு மொத்த வாழ்க்கைக்கே நமக்குன்னா நம்ம மனிதர்கள் மட்டும் இங்க உலகத்துல இல்லையே. இந்த உலகத்துல வந்து ஆ கண்ணுக்கு தெரியாத பூச்சியிலிருந்து, கண்ணுக்கு தெரியிற பெரிய விலங்குகள் வரைக்கும், பறவைகள்ல இருந்து, அப்புறம் பயிர் பச்சைகள்ல இருந்து எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான். இதுல நமக்கு வந்து என்ன ஒரு கணக்கு பண்றோம் அப்படின்னா, ஏசி யூஸ் பண்றோம். இத பத்தின ஒரு சின்ன டேட்டா பேசிருவோம். ஓகே. ஏசி ஒரு 1 டன் ஏசி, 1 1/2 டன் ஏசி, 2 டன் ஏசி. சில ஆஃபீஸ்ல வந்து கேசட் ஏசின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அது வந்து அந்த மேல தலைகீழ ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். மேல அது கேசட் ஏசின்னு 5 டன் ஏசி, 10 டன் ஏசி, 8 டன் ஏசின்னு அந்த மாரி அந்த வெரைட்டிஸ் நெறைய இருக்கு. அது இல்லாம மெஜாரிட்டி ஸ்பிளிட் யூனிட் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி யூனிட்லாம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு புரிதலுக்காக தனித்தனியா வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி எவ்வளோ இருக்கு? அது 20 டன் எவ்வளவு? 10 டன் எவ்வளவு? அப்படிலாம் கணக்கு பண்ணாம, ஆவரேஜா 25,00,000 ஆ வீடுகள். ஓகே. 25,00,000 வீடுகள்ல, சில வீடுகள்ல 2 ஏசி, சில இதுல 3 ஏசி, சில இதுல 1 ஏசி, சில வீடுகள்ல ஏசியே கிடையாது. அப்படி இருக்கு. அப்ப 25,00,000 வீடுகள்ல ஏசியே கிடையாது அப்படிங்கிறத, ஒரு 5,00,000 வீடுகள்ல தள்ளிருவோம். சில குடிசைகள், சில இடங்கள்ல அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் இப்ப என்னன்னா, தாங்க முடியாத அளவுல சின்னதா குடிசை இருந்தா கூட, அதுல வந்து ஏர் கூலர் பண்றாங்க. அதுக்கு இது பெருசா இது இல்ல. ஆனா ஏசிய 1 டன் ஏசிய வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவு தான் நானே நெறைய வெளியில பார்த்துருக்கேன். அப்ப நம்ம ஆவரேஜா ஒரு ஒரு புரிதலுக்காக என்ன பண்ணுவோம்னா, 20,00,000 ஆ ஏசி. இப்போ 1 டன் ஏசி 1 மணி நேரம் ஓடுச்சுன்னா, ஏசி ஓடுச்சுன்னா நம்ம வந்து அ ரூமுக்கு உள்ள வந்து ரொம்ப கூலா ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஏசி அந்த கம்ப்ரசர் யூனிட் வெளியில இருக்கு இல்லையா? நம்ம முன்னாடி வந்து விண்டோ ஏசி நெறைய வச்சிருப்போம். விண்டோவ கட் பண்ணி எடுத்து இங்க வச்சுட்டோம்னா, இங்க இருந்து கூல் வெளிய வரும். அந்த ஏசி யூனிட்டுக்கு வெளியில போனோம்னா, கப கப கபன்னு பயங்கர காத்தடிக்கும். ஓகே. அதாவது ஹீட்டு சூடான காத்தடிக்கும். ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் சொருவி இருக்கும். அதுல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி வந்து கீழ விழுந்துகிட்டே இருக்கும். ஓகே. இந்த நம்ம பேச போறது இந்த ஹீட்டு, அப்புறம் இந்த சொட்டு சொட்டா விழக்கூடிய தண்ணி. இப்போ 1 டன் ஏசி 1 மணி நேரம் ஓடுச்சுன்னா, அது புரொடியூஸ் பண்ற ஹீட் எவ்வளவுங்கிறது இன்னும் கொஞ்சம் கணக்கு பண்ணணும். எனக்கு அது வந்து இன்னும் டேட்டாஸ் எடுத்து பார்த்தேன். எனக்கு இன்னும் சரியா வரல. ஆனா, எவ்வளவு தண்ணி வெளிய வருது? அது 1 லிட்டர் 100 மில்லி. அதாவது 1100 மில்லி தண்ணி வந்து மினிமம் அது வெளியேத்துது. இது எத பொறுத்துன்னா, ஒருவேள காத்துல ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, அதிகமான தண்ணிய உறிஞ்சு அது கீழ கொட்டுது. அந்த காத்துல உள்ள ஈரப்பதத்த எல்லாம் உறிஞ்சு அதுக்கப்புறம் அது தண்ணீரா வெளிய அந்த டியூப்ல வெளிய கொட்டுது. அப்புறம் ஹீட் புரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் அந்த ஹீட் வந்து வெளியில காத்தோட கலக்குது. நம்ம ரூம்ல வந்து கூலா இருக்கு. ஓகே. அப்போ இது வந்து ஒரு ஏசிக்கு 1 மணி நேரத்துக்கு 1100 மில்லி 1 லிட்டர் அப்ராக்ஸிமேட்டா 1 லிட்டர் வச்சுக்கோங்க 1 லிட்டர். அதே இது நம்ம வந்து 1 1/2 டன் ஏசி அப்படின்னா, அது எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு வருது அப்படின்னா, 2 லிட்டர் 2 1/4 லிட்டர் வச்சுக்கோமே. 2 லிட்டர் 300 மில்லி. 2 1/4 லிட்டர் தண்ணி வந்து 1 மணி நேரத்துக்கு வெளியேத்துது. அப்போ நம்ம சில வீடுகள்ல வந்து 2 ஏசி, சில வீடுகள்ல 3 ஏசி, அப்புறம் மெஜாரிட்டி வந்து 1 1/2 டன் ஏசி தான் நெறைய இருக்கு. 1 டன் ஏசி, 3/4 டன் ஏசிலாம் ரொம்ப ரொம்ப குறைவு. சின்ன ரூமுக்கு வந்து ஒரு 8க்கு 10, 10க்கு 10, 7க்கு 8 அப்படின்ற ரூம்ல 3/4 டன் ஏசி, 1 டன் ஏசி யூஸ் பண்ணுவாங்க. மத்தபடி வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, 1 1/2 டன் ஏசிங்கிறது சாதாரண விஷயம். இப்போ நம்ம என்ன கணக்கு பண்றோம் அப்படின்னா, 20,00,000 வீடுகளுக்கு ஒரு 1 1/2 டன் ஏசி அப்படி கணக்கு பண்ணிக்குவோம். நமக்கு வேற பெரிய கேசட் ஏசியோ, ஒரு பெரிய ஷாப்பிங் மால்ல இருக்கிற ஏசி இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணிருவோம். ஓகே. அப்படி பண்ணிட்டோம்னா, நமக்கு ஒரு வீட்ல இப்ப சம்மர்ல ஆவரேஜா 8 மணி நேரம், சில நேரம் ஆஃப் பண்ணிருவாங்க. சில நேரம் வந்து நைட்ல ரொம்ப நல்லா கூலான உடனே வெறும் ஃபேன போட்டு தூங்குவாங்க அப்படின்னு இருக்குன்னா, நமக்கு 24 மணி நேரத்துல 3ல 1 பங்கு 8 மணி நேரம். அ அதிகபட்சம்னா 10 மணி நேரம். நம்ம 8 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோமே. 8 மணி நேரம் யூஸ் பண்ணா, ஒரு ஏசில இருந்து ஓகே. அ 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் தண்ணி வெளிய வரும். ஓகே. ஒரு 2 லிட்டர். அத 8 அப்படி இன்டு 8ஆல நம்ம பெருக்கணும் அப்படின்னா, என்னாச்சு? அது வந்து ஒரு 15, 16 லிட்டர் தண்ணி காத்திலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணி. ஓகே. அதுதான் முக்கியமான விஷயம்.
காத்துலேருந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய தண்ணி 15-16 லிட்டர் மினிமம் இல்லை 18 லிட்டர் வரைக்கும் ஒரு 1.5 டன் ஏசி 8 மணி நேரத்துக்கு உறிஞ்சுது. அந்த தண்ணி எல்லாம் சுட்டு சுட்டும் கீழே போய் நிலத்துல போகுது, பார்காலில் போயிருது, அப்படியே வீணா போயிருது. ஓகே, அப்போ நமக்கு 20 லட்சம் வீடுகளுக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா அது 3,20,00,000 லிட்டர். யோசிச்சு பாருங்க. நமக்கு 3,20,00,000 லிட்டர். இன்னொரு புரிதலுக்கு என்ன சொல்லலாம்னா, நமக்கு 10,000 லிட்டர் டேங்கர் வரும் இல்லையா, 5,000 லிட்டரு, 8,000 லிட்டரு, 10,000 லிட்டரு, 12,000 லிட்டரு அப்படின்னு நம்ம புரிதலுக்காக ஒரு 10,000 லிட்டர் டேங்கர் லாரி நமக்கு யூஸ் பண்றதுக்கு வெளியில இருந்து நம்ம மெட்ரோ வாட்ரு, அப்புறம் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நம்ம லாரி தண்ணி வாங்குவோம். அந்த லாரி தண்ணி ஒரு டேங்கர் புரிதலுக்கு 10,000 லிட்டர் வச்சுக்கோமே. ஒரு நாளைக்கு சென்னையில மட்டும் ஓகே 3,200 லாரி தண்ணி நம்ம வீணாக்குறோம்னு அர்த்தம். காத்துல இருந்து உறிஞ்சி எடுத்து அதை பூரா நிலத்துல வெறும் பயிர் வச்ச விளையறது இல்லை. அதை நம்ம ட்ரைனேஜ்ல கீழே பார்த்தா ட்ரைனேஜ் கீழே சிமெண்ட் போட்டிருப்போம். அதை அப்படியே ட்ரைனேஜ்ல போய் அப்படியே அங்க கீழே இறங்கி எங்க போகுது, கூவம் மாதிரி ஆட்கள், அடையாறு கூவமாறு அப்படின்னு ரொம்ப ஒரு கச்சட ஆறுல போய் எல்லாம் அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அப்போ காத்த நம்ம நம்பர் 1 மலடாக்குறோம். ஏன் மலடாக்குறோம்னா அதுக்கு இயற்கையா கொடுக்கக்கூடிய அந்த ஹியூமிடிட்டியை நம்ம பூரா உறிஞ்சிடுறோம். உறிஞ்சினா காத்து என்ன ஆகும், ட்ரை ஆகுது. ட்ரை ஆகுற மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு அடியும் ஓங்கி அடிக்கிறோம் ஏசியை வச்சு. என்னன்னா, ஒரு பக்கம் ஈரப்பதத்தை பூரா உறிஞ்சிடுறோம், இன்னொரு பக்கம் அளவுக்கு அதிகமான ஹீட்டு. அந்த ஹீட் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் நம்ம கம்ப்ரஸருக்கு வெளியே நின்று கையை வச்சு மூஞ்சி வச்சு பார்த்தோம்னா, மானிட்டர் வச்சு பார்த்து அது டீட்டெயில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னு அதை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஹீட் எப்படி பார்த்தாலும் 60-70 டிகிரி 80 டிகிரி ஹீட் வரும். ஓகே, நமக்கு நார்மலா இங்க இந்த சம்மர்ல நமக்கு வரக்கூடிய ஹீட் 40, 41, 42 டிகிரி செல்சியஸ். ஆனா இந்த ஏசியில கம்ப்ரஸர்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஹீட் எப்படி பார்த்தாலும் 70-80 டிகிரி வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆகுது, நம்ம ஈரப்பதத்தை பூரா உறிஞ்சி ஹீட்டையும் சூட்டையும் நிறைய எடுத்து விட்டோம்னா மொத்த ஏரியா இருக்கிற காத்தும் என்ன ஆகுது, சூடாகுது, தன்னுடைய நிலைத்தன்மை அல்லது தன்னுடைய ஈரப்பதத்தை இழக்குது. ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும், மொத்த ஏரியாவும். இப்ப நம்ம 1,00,000 ஏக்கர் சொன்னோமா, 1,00,000 ஏக்கர் இன்ட்டு நம்ம வெர்டிக்கலா 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஃபுல்லா ஹியூமிடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோமே ஒரு புரிதலுக்காக. அப்போ 1 கிலோமீட்டர் இன்ட்டு 1,00,000 ஏக்கர் அந்த அளவுல இருக்கிற ஹியூமிடிட்டியை நம்ம இங்க காத்த உறிஞ்ச அது என்ன நடக்கும்னா, மேலிருந்து கீழே வரைக்கும் மொத்த ஹியூமிடிட்டியும் ஃபுல்லா உறிஞ்சிடுறோம். அப்புறம் இதை பூரா ஹீட் ஆக்கிடுறோம். இந்த ஹீட் ஆக்கும்போது இதை சமநிலைப்படுத்துறதுக்காக திரும்பவும் கடல்ல இருந்து வரணும். அப்புறம் மேகம் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா என்னடா இவங்க ஏதாவது மழை பெய்யலான்னு வந்தோம்னா பூரா இவ்வளவு ஹீட் ஆக்கி வச்சிருக்கான், ஒரு கூல் இல்லை, ஹியூமிடிட்டி இல்லை. அந்த மாதிரி ஹியூமிடிட்டி இருந்தால் மட்டும்தான் மழை பெய்யும். அது ஹியூமிடிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழை அப்படி பார்த்து யோசிச்சுட்டு அது பாட்டு கடந்து போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கு. சரி, இது ஒரு பக்கம். இப்போ நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியுமா, இந்த ஹீட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல நான் நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஏசி சம்பந்தப்பட்ட கம்பெனிகள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு, நம்ம தமிழ்நாடு அரசுக்கு, நம்ம இந்திய அரசுக்கு விட்டுருங்க, நம்ம தமிழ்நாடு அரசுக்கு, இப்போ அடுத்து அமைய போற எந்த அரசு அமைஞ்சாலும் அரசுக்கு நான் ரொம்ப பர்சனலா வைக்கக்கூடிய கோரிக்கை ஒண்ணு என்னன்னா, ஒரு ஏசி யூனிட்லையும் அங்க வெளியே வரக்கூடிய ஹீட், அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளிவரக்கூடிய தண்ணி, இந்த ரெண்டையும் எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணோம்னா நம்ம ஏசி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அங்கிருந்து இப்போ எடுக்கக்கூடிய அந்த தண்ணியை வேற வழியில நம்ம பயன்படுத்துவோம். ஒரு சொட்டு கூட தண்ணி வீணாகாம நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளிப்படக்கூடிய ஹீட் வந்துருக்கு இல்லையா, அது அப்படியே காத்துல கலக்காம அதை வேற ஏதாவது பயன்படுத்த முடியுமா, ஆக்கப்பூர்வமா மின்சாரத்துக்கோ அதுக்கோ வேற எதுக்காவது பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். அப்போ நமக்கு நம்ம நல்ல விதமா ஏசி காத்துலயும் இருக்கலாம், அந்த ஏசி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதையும் நம்ம வேற வழியில பயன்படுத்தலாம், அதாவது டியூயல் பர்பஸ் அப்படின்னு. அதுக்கு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஏதாவது ஃபைண்டிங்ஸ், சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. இது என்னோட பர்சனல் கோரிக்கை.
யூனிவர்சிட்டிஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் ஏசி சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சர்ஸு, அதுக்கப்புறம் இந்த துறை சம்மந்தப்பட்ட அரசுக்கு நான் வந்து இதை கோரிக்கையா வைக்கிறேன், ரொம்ப முக்கியமா. ஓகே. அடுத்து வந்து இப்போ நம்ம ஏசி வந்து பயன்படுத்துறதுல வந்து ஒரு பக்கம் காத்த மலடாக்கிட்டோம்னு சொல்லிட்டோம். இது நம்ம வெளியில போனோம்னா பைக்ல போறோம் வச்சுக்கோமே, ரோட்ல தாங்க முடியாத கசகசப்பு இதுன்னு சொல்லி பயங்கரமா இருக்கு. சாயந்தரம் ஆச்சுன்னா 6 மணிக்கு மேல சென்னை பரவாயில்ல. ஆனா மத்த நகரங்கள் எங்கெல்லாம் கடல் காத்து இல்லையோ, அந்த நகரங்கள்லாம் வெக்க. அது சொல்ல முடியாது. அதாவது இந்த வெயில்னு ஒரு படம் வந்துச்சு. விருதுநகர்னாலே வெக்க. அப்புறம் வேலூர்னாலே வெக்க. அப்படின்ட்டாலே வெக்க தான் போல இருக்கு. ஸோ வேலூர், விருதுநகர், திருச்சியா இருக்கட்டும், சிவகாசி அப்படி ஏறிச்சீங்கன்னா, இங்க கோயம்புத்தூர் சைடுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த பக்கம் வந்து ஊட்டி பக்கமா இருக்கு. இல்ல நீங்க இந்த பக்கம் பெரியகுளம் அந்த சைடுல மேட்டுப்பாளையம் அங்கிட்டு போனா கோயம்புத்தூர் பக்கம் வந்துருது. நீங்க பெரியகுளம், தேனி அப்படி போனீங்கன்னா, அந்த கொடைக்கானல் மலை அடிவாரம் வந்துருதா. அதனால அங்க வந்து இந்த அளவுக்கு வெக்கம் இருக்காது. ஆனா அந்த ஹில் ஏரியாவும், மலை ஏரியாவும் இல்ல, கடலும் இல்ல அப்படிங்கிற நகரங்கள் இருக்கு இல்லையா? நகரங்கள் ஈவன் கிராமங்கள் வரைக்கும் இப்போ வந்து பிரச்சனை நிறைய இருக்கு. கிராமங்கள்லயாவது சுத்திய வயல்வெளி, அதுலேருந்து வரக்கூடிய ஹியூமிடிட்டி, அதுலேருந்து வர்றத நம்ம ஈகோ சிஸ்டம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா நகரங்கள்ல அந்த பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு சென்னையில மட்டும் 3200ல இருந்து 3500 10,000 லிட்டர் டேங்கர் தண்ணியை நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம மனசுல எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து என்ன செய்யலாம், இந்த தண்ணியை வச்சு என்ன செய்யலாம். அதாவது எடுத்துன மொத்தத்துக்கு தண்ணி பாய்ச்சற அளவுக்கு நான் பண்ண வேண்டியதில்லை. இந்த தண்ணியை குடிநீரா பயன்படுத்தலாமா? அப்புறம் இந்த ஹீட்டை வந்து வேற எதுக்காவது வந்து நம்ம பிரயோஜனமா பயன்படுத்தலாமா? நம்ம வந்து கேஸ் சமைக்கிறதுக்கு கேஸ் அலையிறோம் இல்லையா? அதை வந்து அந்த ஹீட் அப்படியே எடுத்து ரிவர்ஸ்ல போட்டு அதை ஏதாவது நம்ம அடுப்புக்கு இதுக்கு இதுக்கா ஏதாவது பயன்படுத்த முடியுமான்னு யோசிப்போம். நம்ம எது எல்லாமே வந்து நம்ம தேவையை பொறுத்து அப்புறம் வீணாக்குறத வந்து எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு யோசிக்கிறதானே. ஸோ இதனால இப்படியெல்லாம் பயன்படுத்துவோம். அது போக நம்ம மட்டும் இந்த உலகத்துல வாழல. இதுல கண்ணுக்கு தெரியாத சின்ன கொசு, ஈ, அதுல ஆரம்பிச்சு மாட்டி ஈ, அதுக்கப்புறம் தட்டான் பூச்சி, புழு, பட்டர்ஃப்ளை, ராத்திரில வரக்கூடிய மாத்துன்னு சொல்லக்கூடிய, இரவுல வரக்கூடிய மாத்து அப்படின்னா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். பட் ராத்திரில மட்டும்தான் போகும். அது நாக்டர்னல் சொல்லுவாங்க. பகல்ல வரக்கூடிய டயர்னல்பாங்க. ஸோ இது அது இல்லாம சின்ன சின்ன சிட்டுக்குருவி, மைனா, புறா, காகம், பருந்து அப்படி ஆரம்பிச்சு இங்கே வெளியில ஓடி ஆடக்கூடிய ஏதாவது இருக்கக்கூடிய கோழிகள் இருந்தா கூட, அப்புறம் பூச்சி, புழு, பறவைகள், அப்புறம் நாய். தெருவில் வந்து அங்கங்க நாய் கிடக்க நாயெல்லாம் சில நேரம் பார்த்து அப்படியே விரிச்சொடிக்க ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட அந்த ஈகோ சிஸ்டம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த தோல் அது எல்லாம் தாங்க முடியாம பெரிய அளவுக்கு வந்து அப்பப்ப நாய் நிறைய ஊழிடும். அது ஜெனரலா ஊழிடுறது வேற விஷயம். ஆனா இந்த மொத்த சிஸ்டமும் நம்ம ஏசி வந்து நிறைய எவ்ரி டே வந்து ஏசி ஜாஸ்தி ஆகுது. அப்ப ஒரு டேட்டா எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 40,000 ஏசி எக்ஸ்ட்ரா இங்க சென்னையில மட்டும் செலவாயிருக்கு, இல்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வருது. 40,000 அப்படின்னு வருது. அப்போ அது சரியான கணக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் தேடி பார்த்ததுல சென்னையில மட்டும் ஒரு வருஷத்துக்கு 40,000 ஏசி எக்ஸ்ட்ரா போகுது. 40,000 ஏசி. அப்ப 40,000 ஏசி இன்ட்டு அதுல வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் கணக்குன்னா 80,000 லிட்டர். யோசிச்சு பாருங்க. 8 லாரி டேங்கர். அப்புறம் நீங்க வந்து 10 மணி நேரம் நீங்க அப்படி கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 80 லாரி டேங்கர் தண்ணி வந்து நம்ம காத்துல இருந்து கறந்து எடுத்து காத்த மலடாக்கி நம்ம வந்து வீணாக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இது பூச்சி, பொட்டு, நாய், நரி இங்க உள்ள சிட்டில இல்ல. நாயா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், பறவைகள் அது இதுன்னு எல்லாம் ரொம்ப பாடா படுது. சில புறாக்கள் பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல மண்டைய அப்படி வச்சுக்கிட்டு கொர 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 ஒரு மாரி சுத்தும். என்னன்னா, தாங்க முடியாத வெப்பத்துல அதோட டிசீஸ், அது ஒரு வகையான டிசீஸ். அதுக்கு காரணம் வந்து நம்ம தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி. இப்போ இது இல்லாம இந்த மாதிரி நம்ம வந்து இந்த காத்த நம்ம மலடாக்குறோம். மலடாக்குறதுனால நமக்கு என்னென்ன பாதிப்பு வரும் இல்லையா? அதுல சொன்னோம்னா, நம்ம வந்து அது கொஞ்சம் டீட்டெயில் வந்து எடுத்து பார்த்தோம்னா, அது நான் வந்து டாக்டர் இல்ல. ஆனா நிறைய ஆ அதுக்கான டீட்டெயில் எல்லாம் வந்து பார்க்குறேன், கேட்கிறேன். டாக்டர்ஸ கேட்கிறேன். அத பத்தி பார்த்தோம்னா, நமக்கு வந்து பெரிய இல்னஸ் என்னன்னு நமக்கு வருது முதல்ல எடுத்தோம்னா, நமக்கு மென்டலி வந்து கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஓவர் ஆச்சுன்னா கன்ஃப்யூஷன் வரும். அப்புறம் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படி நினைவு வந்து ஒரு மாரி தப்புறது அப்படியெல்லாம் இந்த ஹீட்னால காத்த நம்ம மலடாக்குறதுனால
முன்னாடி எல்லாம் வந்து ஆஹ் ம- இது இருக்கு இல்லையா, நம்ம வேப்ப மரத்துக்கு கீழே அப்படி கைத்துக்கட்டுல போட்டு ஹாயா உட்காந்து ஒரு சின்ன விசிறிய ஓலை விசிறி அப்படி வீசிட்டு இருப்போம். நம்ம உடம்பு வந்து தாங்குச்சு. ஆனா இப்போ வந்து ஒரு 10 வேப்ப மரம் ஒண்ணா இருக்கக்கூடிய ஒரு குரோவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு கூட்டமான வேப்ப மரத்து கூட்டத்துக்குள்ள நம்ம வந்து கைத்துக்கட்டுல போட்டு ஃபேனை போட்டு இருந்தா கூட நம்மளால தாங்க முடியாத காரணம், நம்ம முன்னாடி எல்லாம் வந்து ஏசி இவ்வளவு இல்ல. அதனால காத்து வந்து மலடாகல. அதுல ஈரப்பதமும் என்னென்ன இயற்கை இருந்துச்சோ அது பூரா இருந்துச்சு. இப்ப அந்த இயற்கையை நம்ம வந்து நம்ம சௌரியத்துக்கு வளைச்சுக்கிட்டு இருக்கோமா, அதனால நம்ம வந்து ஃபேன் போட்டாலும் வேப்ப மரத்துக்கு கீழே இருந்தாலும் அது பத்தல அப்படிங்கிறது. ஏன்னா வேப்ப மரம் பகல்ல ஓகே தான். ஏன்னா அதுல வந்து நிறைய அந்த இலைத்துளை வழியே ஈரப்பதம் நிறைய வெளியே வரும். அது சுவாசிக்கும். ஓகே, அப்ப அந்த சுவாசத்துல அதுக்கப்புறம் வேர்ல இருந்து கீழே இருந்து ஈரத்தை உறிஞ்சி இலைத்துளை வழியே வந்து வெளியேற்றும். அப்ப அந்த மொத்த அட்மாஸ்பியரும் அது ஈகோ சிஸ்டம் நல்லா இருக்கும். அதுவே இப்ப நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு வந்து மோசமா இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த காத்தை எவ்வளவு மலடாக்கி இருக்கோம். அந்த மலடாக்குறதுனால நமக்கு என்ன வருது, நமக்கு கன்ஃபியூஷன் வருது, லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் வருது, சீசர் வருது. ஓகே, ஸோ நம்மளோட உடம்புல ஒரு மாதிரி மூளை அளவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்வெட்டிங், பயங்கர ஹெவி ஸ்வெட்டிங் வருது, டிசீனஸ் வருது, ஃபேட்டிக் வருது, அப்புறம் நாசியா, அப்புறம் ரேபிட் பல்ஸ். நம்முடைய பல்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிறது எல்லாமே இந்த ஹீட்னால. அப்புறம் காத்துல ஹியூமிடிட்டி கரெக்டா இல்லை. ஏன்னா நமக்கு நவம்பர்ல ஹியூமிடிட்டி 95-96% வரைக்கும் இங்க ஈரப்பதம் அவ்வளவு இருக்கும். இதே இது நம்ம மே ஜூன்ல பாத்தீங்கன்னா 40-41% இருந்து 80% வரைக்கும் இந்த டயத்தை பொறுத்து ஈவினிங்ல பகல்லாம் 40% ஹியூமிடிட்டினா காத்து எவ்வளவு ட்ரையா இருக்கும். அந்த ஹியூமிடிட்டி நம்ம பூரா பிடிச்சி உறிஞ்சிடணும். அப்படி உறிஞ்சினா என்ன ஆகும், இன்னும் வந்து 40% கீழே போச்சுன்னா காத்து வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படுற ஒரு செய்திங்கிறனால இவ்வளவு விஷயத்த நான் எடுத்து சொல்றேன். அது இல்லாம சிவியர் டீஹைட்ரேஷன் வரும். நமக்கு வந்து தண்ணீர் இல்லாம ஒரு மாதிரி தாகமா நாக்கெல்லாம் உரண்டு போயிருக்கும் இல்லையா, அந்த டீஹைட்ரேஷன் வரும். அதனால கிட்னி ப்ராப்ளம் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு கிட்னி கல் வருது. தண்ணி நிறைய குடிக்கணும், அது குடிக்காம விடுறோம். அப்ப என்னது, அந்த கிட்னி வந்து பயங்கர பாடாப்படுது. அந்த ரத்தத்தில இருந்து யூரின் பிரிக்கும் போது கரெக்டான அளவு தண்ணி இல்லைன்னா அதுல இருந்து நிறைய உண்மையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா கால்சியம் டெபாசிட் ஆகி கிட்னி வந்து பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஸ்கின்னு, கண்டிப்பா ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ரேஷஸ் வர்றது, அதுக்கப்புறம் பிரிக்லி ஹீட்டு, அப்புறம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அதுல வந்து சில நேரத்துல வந்து அக்குள்ள இருக்கும், அங்கங்கெல்லாம் வந்து இந்த ஹீட்டுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும் நமக்கு. அது போக வந்து வைரல் ஃபீவரும் இந்த நேரத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டயேரியா வரும், ஹீட்னால பயங்கரமா வந்து வயித்தால போகும். அதுக்கப்புறம் டைஃபாய்டு காய்ச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹீட் நம்ம அதிகமா ஹியூமிடிட்டியை பூரா கொஞ்சம் காற்று மலடாக்குறதுனால, திரும்ப திரும்ப ஏன் மலடாக்குறோம்னா நம்ம தான் காற்றை மலடாக்குறோம். காற்றை மலடாக்குறதுனால நம்மளோட உணவு இருக்கு இல்லையா, அது எல்லாம் சமைச்ச உணவு சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்ப கெட்டு போன உணவை நமக்கே தெரியாம வந்து சாப்பிட்டோம்னா உடல் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, உயிருக்கும் பிரச்சனை அப்படின்னு வருது. நமக்கு பூச்சின்னு எடுத்தோம்னா வெளியில உள்ள பூச்சி எல்லாம் பாடா பட்டு செத்து போகுது. ஒன்லி இந்த கரப்பான்பூச்சி மாதிரி, சின்ன கரப்பான், பெரிய கரப்பான், கரப்பான்பூச்சி மாதிரி தான் அது ஏசி நம்ம வீட்டுக்குள்ள ரொம்ப அங்க கிச்சன்ல அங்க ஹாயா வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டா சாதாரண செடிகளை, மரங்களை, இலைகளை நம்பி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் நமக்கு இது வந்து பிரச்சனை அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து நம்ம மக்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு காலில் சந்திப்போம். நன்றி.